الحمد لله الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினாலும் அவனுடைய உதவியை கொண்டு கன்சுல் இல்ம் அகாடமி நடத்தவிருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் சலாமுடன் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த சபையில் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுதோ அதுதான் சிறந்த சபையா இருக்கு. இன்னும் அல்லாஹாலாவும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவுல சொல்லும் பொழுது, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்ன நீங்க நினைவு கூறுங்க, உங்களை நான் நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான். யார் ஒருத்தவங்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள அந்த அல்லாஹு அஸ்ஸ வஜல் நினைவு கூறக்கூடியவனா இருக்கான். எனவே அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அவனுடைய வேத வசனங்களிலிருந்து ஓதி இந்நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக எம்முடைய அகாடமியின் ஆசிரியை ஷெரின் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلقني فهو يهدين، والذي هو يطعمني ويسقين، وإذا مرضت فهو يشفين، والذي يميتني ثم يحيين، والذي يطمع أن يغفر لي خطيئتي يوم الدين. ربي هب لي حكما وألحقني بالصالحين، واجعل لي لسان صدق في الآخرين، واجعلني من ورثة جنة النعيم، واغفر لأبي إنه كان من الضالين، ولا تخزني يوم يبعثون، يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم، وأزلفت الجنة للمتقين. جزاكم الله خيرا. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய வசனத்தை அழகான முறையில் ஓதிய சகோதரிக்கு அல்லாஹு தாலா குர்ஆனை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவனாக. அடுத்ததாக, sunshine is a welcome thing. It brings a lot of brightness. So I cordially invite our academy teacher Nadira to give the welcome speech. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி எம்பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னும் இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சமாதானம் அழகிய முறையில் வழிநடத்தக்கூடிய கன்சுல் இல்ம் அகாடமி அட்மின் அண்ட் டீம் டீச்சர்
என் அகாடமியில் பயிலும் மாணவர்களையும் அல்லாஹ்விற்காக முகம் அஹ்லன் வஸஹ்லன் மர்ஹபன் பிக்கும். அடுத்ததாக இக்கோர்ஸிற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்து என்னை வழிநடத்த ஃபஜ்லுல் அகாடமி டீச்சர் அவர்களை வரவேற்கிறேன். அஹ்லன் வஸஹ்லன் மர்ஹபன் பிக்கும். அடுத்ததாக தன் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து அவர்களுடைய தனி திறமையை ஊக்குவித்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் அனைவரையும் அல்லாஹ்விற்காக வரவேற்கிறேன். அஹ்லன் வஸஹ்லன் மர்ஹபன் பிக்கும். இக்கோர்ஸிற்கு மைய புள்ளியாக இருந்து பெரிதும் ஒத்துழைப்பு வழங்கி கோர்ஸில் கலந்து கொண்டு பயனடைந்த மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அஹ்லன் வஸஹ்லன் மர்ஹபன் பிக்கும். நாம் எடுக்கும் இந்த சிறிய முயற்சியை நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். And once again, a very heartily warm welcome to all present here, respected teachers, incredible parents, and precious children. It's my pleasure to extend a cheerful welcome to you all. Your presence makes us very happy. I'm standing here feeling lucky to be part of the program. Alhamdulillah. Jazakumullah khairan kaseera. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை சிறப்பான முறையில் வரவேற்ற டீச்சர் நாதிரா சிஸ்டர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக நமது அகாடமியில் பயின்ற மாணவர்கள் அவங்களுடைய கல்வி திறனை நம்மளிடையே பகிர்வதற்காக I would be like to call Tahsina and Sarah for a conversation about Surah with its meaning. Students of Kanzul Ilm Academy. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Suratul Fatiha. Suratul Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Ar-Rahmanir Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suratul Fatiha. தோற்றுவாய். சாரா, உனக்கு தமிழ் அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நான் உனக்கு சொல்லி தரவா? சரி. ஃபர்ஸ்ட் 3 வசனத்துல அல்லாஹ்வை புகழ்றோம். எப்படி தெரியுமா? அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன். அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. அவனை வணங்குகிறோம். அவனிடம் உதவி தேடுகிறோம். நேரான வழியை கேட்கிறோம். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களின் வழி, அவன் கோபப்பட்டவங்க வழி இல்லை. சூரத்துன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரி வஸ்வாசில் ஹன்னாஸ், அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னத்தி வன் நாஸ். சாரா, உனக்கு சூரத்துன் நாஸோட தமிழ் மீனிங் தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன். சூரத்துன் நாஸ், மனிதர்கள். மனிதர்களின் ரப்பிடம் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். அவன் மனிதர்களின் அரசன், மனிதர்களின் நாயன். வஸ்வாசை ஏற்படுத்துற ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறோம். ஷைத்தான் வஸ்வாசை நம்மளோட கல்புல போடுறான். ஜின்களும் மனிதர்களும் இருக்கிறான். இதுதான் சூரத்துன் நாஸோட தமிழ் அர்த்தம். சூரத்துல் ஃபலக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. சாரா, உனக்கு சூரத்துல் ஃபலக் தெரியுமா? தமிழ் மீனிங் தெரியாது. நான் சொல்றேன். அதிகாலை ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், இருளின் தீங்கை விட்டும், முடிச்சுகள் ஊதிடும் பெண்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரர்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். இதுதான் சூரத்துல் ஃபலக்கோட தமிழ் அர்த்தம். சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. சாரா, உனக்கு சூரத்துல் இக்லாஸ் தெரியுமா? தெரியாது, நீயே சொல்லு. அல்லாஹ் ஒருவனே, அவன் எவற்றையும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இதுதான் சூரத்துல் இக்லாஸோட தமிழ் அர்த்தம். எல்லாமே புரிஞ்சுதா? புரிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அழகான முறையில் சூறாக்களையும் அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்த எம்முடைய மாணவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. Next, I would be like to call Ramin Shahab to recite the names of Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. The greatest names of Allah. Ya Rab, Ya Rahman, Ya Rahim, Ya Ahad, Ya Samad, Ya Awwal, Ya Akhir, Ya Zakhir, Ya Hayyu, Ya Qayyum, Ya Mannan, Ya Dul Jalalil wal Ikram. Fear of Allah's name. Ya Muhaymin, Ya Alim, Ya Khabir, Ya Sami, Ya Basir, Ya Rafiq, Ya Shahid, Ya Karib, Ya Love Allah's name. Ya Ghafoor, Ya Ghaffar, Ya Afu, Ya Rauf, Ya Tawwab, Ya Latif, Ya Halim, Ya Halim, Ya Barru, Ya Barru, Ya Hayyu, Ya Qayyum, Ya Sittir, Ya Karim, Ya Akram, Ya Badi, Ya Khaliq, Ya Khalaq, Ya Bari'u, Ya Musawwir, Ya Rafiq, Ya Jamil, Ya Tayyib, Ya Wadud. Names which inspire patience and gratitude. Ya Jawad, Ya Mu'ti, Ya Fattah, Ya Razzaq, Ya Wahhab, Ya Wasi, Ya Muhsin, Ya Shakir, Ya Shakur, Ya Safi, Ya Muhsin, Ya Muhsin, Ya Hadi, Ya Noor, Ya Ganiyu, Ya Hakim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ் ஃபீக் டியர்ஸ். அழகான அல்லாஹுடைய பெயரை அழகான முறையில் வாசித்த
எம்முடைய மாணவனுக்கு அல்லாஹ் தஆலா கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு அப்புறமா கல்வியை தேடுறதுக்காண்டி தாபீன்கள், தபோ தாபீன்கள் இது மாதிரி பல பேர் கல்வியை தேடி ஒவ்வொரு ஊருக்கு பயணம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. காரணம், அந்த கல்வி எங்க இருந்தாலும் அந்த ஊருக்கு சென்று அதனுடைய ஆர்வத்தினால தேடி படிக்கக்கூடியவங்களாகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹுடைய மாபெரும் உதவினால இந்த கல்வியை அல்லாஹ் தஆலா மிகவும் இலகுவான முறையில நம்மளிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். So I honestly invite our academy teacher Benazir Shifaya to talk about this course. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கன்சுல் இல்ம் அகாடமி நடத்திய தீனுல் குலூப் குழந்தைகளுக்கான கோடைக்கால வகுப்பு. கோடை விடுமுறை குழந்தைகள் தீனுடைய வழியில் நேரங்களை செலவு செய்வதற்காக நமது குழந்தைகளுக்காக இஸ்லாமிய பாடங்களுடன் கூடிய ஆதாரபூர்வமான சிறந்த நூல்களை கொண்டு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. ஃபிக்ஹ், தொழுகை முறை, அல்லாஹ்வின் திருநாமங்கள் மனனம், தொழுகையின் துஆ மற்றும் திக்ர்கள், சிறிய சூறாவின் விளக்கம் ஆகியவற்றை கற்றுத்தேர்ந்த ஆசிரியை கொண்டு நடத்தப்பெற்றது. குழந்தைகள் விரும்பும் முறையிலான கற்றல் முறை, கற்றலுடன் கூடிய அறிவை மேம்படுத்தும் ப்ராஜெக்டுகள், பாடங்களை நினைவூட்டக்கூடிய தேர்வுகள், தினசரி தொழுகைகளை கவனிக்கக்கூடிய நினைவூட்டல் ஆகிய அனைத்தும் மிக சிறப்பான முறையில் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நடைபெற்று முடிந்தது. ரவுதத்துல் அத்ஃபால் குழந்தைகளுக்கான இஸ்லாமிய பள்ளி. இது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து இஸ்லாமிய பாடங்களையும் ஆதாரபூர்வமான நூல்களை கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவற்றின் பாடங்கள் தஜ்வீத், குர்ஆன் ஓதும் முறை, சீரா, ஹதீஸ், ஃபிக்ஹ், அகீதா, அஹ்லாக், துஆ மற்றும் திக்ர்கள், சிறிய சூறாக்கள் மனனம், அரபி மொழி ஆகியவற்றை ஆசிரியையை கொண்டு அழகிய முறையில் நடத்தப்பெற்றது. காய்தா நூரானியா கடந்த 6 மாதங்களாக அல்லாஹ்வின் உதவியை கொண்டு சிறந்த ஆசிரியை கொண்டு கற்றுத்தேர்ந்த ஆசிரியை கொண்டு நடத்தப்பெற்றது. இதில் பயின்ற அனைவரும் தேர்வெழுதி அல்லாஹ்வின் உதவியை கொண்டு தேர்வாகியுள்ளனர். இதில் படித்து முடித்த அனைவரும் அவர்கள் எதனை கற்றார்களோ அதன்படி அமல் செய்ய வல்ல ரஹ்மான் உதவி புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அழகான முறையில் தெளிவான விளக்கத்தை கொடுத்த சகோதரி டீச்சர் பெனாதிர் ஷிஃபாயக்கு அல்லாஹ் தஆலா மேன்மேலும் அருள் புரிவானாக. ரவுதத்துல் அத்ஃபால்கான கிரேட் 2 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து கிரேட் 3க்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிரேட் 2 மாணவர்கள் எப்படி அவங்களுடைய கிளாஸை கழிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கிளிப் உங்கள் முன். بدا من طلعته والليل دجى من وفراته है नूर साहर चेहरे से तेरे और शब की रौनक जुल्फों से अल्लाहु 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 अल्लाह अल्लाहु 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 अल्लाह कंजुल करमी मौलन नियामी
Alhamdulillah. Now it's a time to invite our academy teacher Rahima to present the certificates. நம்மளுடைய அகாடமியில் பயின்ற சம்மர் கோர்ஸ் மாணவர்களான அவங்க செஞ்சதை பத்தின ஒரு ஷார்ட் கிளிப். الصور أحب الوفي الأمين الأغر فأهل الوفاء كلون السحاب وحسن الربيع وماء المطر أحب الوفاء بشتى الصور أحب الوفي الأمين الأغر فأهل الوفاء كلون السحاب وحسن الربيع وماء المطر مقامهم فوق رأس الجبال وفوق الروابي وعند القمر ويا من تحب غياب الوفاء رأيتك تهوى غياب البصر كم قائل قد أضعت حياة. Alhamdulillah. Now it's a time to invite our academy teacher Rahima to present the certificates. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கன்சுல் இல்ம் அகாடமில அல்லாஹ்வின் கிருபையால் குழந்தைகளுக்கான காயிதா நூரானியா கோர்ஸ், ரௌதத்துல் அத்ஃபால் மற்றும் சம்மர் கோர்ஸ் சிறந்த முறையில் நடைபெற்றது. Now it is time to honor our little Ken students. முதலாக காயிதா நூரானியா. ஹீனா அல்லாஹும்மா பாரிக். أسر نشا أحسنتي. عائشة بارك الله فيكم. فايشة اللهم بارك. تحسين أحسنتي. أحيلا بانو بارك الله فيكم. அடுத்ததாக ரௌதத்துல் அத்ஃபால். أحيان محمد بارك الله فيكم. محمد عرفان بارك الله فيكم. شزانا أحسنتم. محمد سكينة اللهم بارك. حميرة أحسنتم. أفيزة بارك الله فيكم. அடுத்ததாக சம்மர் கோர்ஸ். إبراهيم بارك الله فيكم. رمين شهاب بارك الله فيكم. سفينة أحسنتي. سارة فاطمة اللهم بارك. محمد شايان بارك الله فيكم. تحسينة أحسنتم. عائشة اللهم بارك. أفشين إفراء بارك الله فيكم. هانية اللهم بارك.
பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் லிட்டில் கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அல்லாஹ் உங்களையும் எங்களுக்கும் மென்மேலும் இல்மை அதிகப்படுத்துவானாக மற்றும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஆமீன். ஷுக்ரான் வ ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லா, ஜஸாக்குமுல்லா ஹைரன் சிஸ்டர். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. மென்மேலும் கல்வியுடைய தேடுதலை உங்களுடைய உள்ளத்தில் அதற்கான ஆசையும் அல்லாஹ் போடுவானாக. நம்மளுடைய அகாடமியை பத்தி அதுல பயின்ற மாணவர்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரவுதத்துல் அத்ஃபால ஸ்டூடெண்டா இருக்கேன். நான் ரவுதத்துல் அத்ஃபால சேர்ந்த பிறகு சலாலாம் கண்டினியூவா தொழுகிறேன். அண்ட் சூரா எங்கெங்கெல்லாம் துவா எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்க எல்லாம் ஓதுறேன். தஜ்வீத் முறையில குரான் ஓத கத்துக்கிட்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மென்மேலும் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. Student of Raudatul Atfal. My name is Muhammad. இந்த கிளாஸ்க்கு அப்புறம் எனக்கு நான் நிறைய சொல்ல ஆரம்பிச்சேன். பிளஸ் எனக்கு ஓடும் போது லிஸ்டி கொடுக்க முன்னாடி இருந்துச்சு. அந்த லிஸ்ட் எல்லாமே என்னென்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சு பண்ணலாம் அதெல்லாம் விட்டு இப்போ நான் நல்லா ஓடிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் ரவுதத்துல் அத்ஃபால் தான். அல்ஹம்துலில்லா. சம்மர் கோர்ஸ்ல இருந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்களாமா யாராவது? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சம்மர் கோர்ஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் நிறைய அல்லாவோட நேம்ஸ் கத்துக்கிட்டேன். 50 நேம்ஸ் கத்துக்கிட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்து அழகா தொழுகிறேன். அல்ஹம்துலில்லா. பேரண்ட்ஸும் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம் நம்மளுடைய அகாடமியை பத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சம்மர் கோர்ஸ்ல இருந்து பேசுறேன். நான் சலாவை பத்தி கத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லா. பேரண்ட்ஸ் யாராவது கொடுக்குறீங்களாமா ஃபீட்பேக்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட 2 பொண்ணுங்களும் உங்களோட கோர்ஸ்ல படிக்கிறாங்க. ஒருத்தவங்க சம்மர் கிளாஸ், ஒருத்தவங்க ரவுதத்துல் அத்ஃபால் அந்த குரூப்ல படிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என் பசங்களுக்கு தொழுகை துவாலாம் தெரியாம இருந்தது. அதே போல அல்லாவோட திருநாமங்களும் தெரியாம இருந்துச்சு. என் பசங்க அல்ஹம்துலில்லாஹ் துவா கத்துக்கிட்டாங்க. அதே போல 5 வக்தும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா தொழுகிறாங்க. ஃபஜர் வக்தும் விடாத தொழுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல தொடர்ந்து துவாக்களும் அதிகமா சொல்றாங்க.
என்னோட பெரிய பொண்ணு வந்து ராவத்துல் அத்பால இருக்காங்க. நான் ஓதனா கொண்டா தப்பு ஏற்பட்டா என்னை திருத்துற அளவுக்கு அவங்க அல்ஹம்துலில்லாஹ் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லித் தரக்கூடிய உஸ்தாதுகளும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சொல்லி கொடுக்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதிகம் கிருபை செய்யணும். அல்ஹம்துலில்லா. ஜஸாக்குமுல்லா ஹைர் சிஸ்டர். அல்லாஹ் மென்மேலும் நம்மளுடைய அகாடமியை வளர்த்து இதில் வரக்கூடிய நன்மைகளை சதக்கத்துல் ஜாரியாவாக தொடர்ந்து வரக்கூடிய நன்மையாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லா. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நம்ம எந்த மந்த்லமா இருக்கிறோம்? அரபிக் மந்த்ல நம்ம எந்த மந்த்ல இருக்கோம் இப்போ? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபிக். துல்ஹஜ் உடைய மாசத்துல நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாசத்தை பத்தி என்ன சிறப்பு இருக்கு? ஸ்பெஷலான மாதமா இது? இத பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? என்னமா? ஹஜ் செய்யறோம். பாரக்கல்லாஹ். வேற? சரி, ஹஜ் செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? ஓகே, குர்பானி கொடுக்கிறோம். அப்புறம் பிறை 9 அரஃபா நோன்பு வைக்கலாம். மாஷா அல்லாஹ், பிறை 9 அரஃபா நோன்பு வைக்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் மெயினான ஒரு விஷயம் இருக்கே துல்ஹஜ் மாசத்துல, குர்பானி கொடுக்கிறோம். வேற? நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கிறோம். ஈதுல் அதுஹா பெருநாள் நம்ம கொண்டாடுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சரி. துல்ஹஜ் மாசத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? என்ன நன்மை கிடைக்கும்? இந்த மாசத்தை அல்லாஹ் எவ்வளவு ஸ்பெஷலா சொல்றா? அத பத்தி ஏதாவது சிறப்புகள், பெனிஃபிட்ஸ் யாராச்சும் சொல்லுங்க. என்னமா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஜிஹாது. ஜிஹாத் விட சிறந்தது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். ஜிஹாதை விட சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். வேற? வேற யார் சொல்றா இதனுடைய பெனிஃபிட்ஸ்? இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? இந்த மந்த் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நம்ம இந்த மந்த்ல சொல்றா? இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே எல்லா நாட்கள விட சிறந்தது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அழகா சொல்றீங்க. இது உலகத்துல உள்ள எல்லா நாட்களையும் விட சிறந்த நாட்கள் எது? இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், அப்படித்தானே? ஓகே, மந்த்லயே ரொம்ப சிறந்த மந்த் எது? மாஷா அல்லாஹ், ரமலான் மந்த் தான் மந்த்லயே ரொம்ப சிறந்த மந்த். ஓகே, நைட்லயே சிறந்த நைட் எது? லைலத்துல் கத்ர். ஓகே, லாஸ்ட் 10 ஆஃப் ரமதான், அந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்களுடைய இரவு தான் ரொம்ப சிறந்தது. ஏன்னா அப்பதான் நம்ம என்ன தேடுவோம்? லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவோம். டேலயே சிறந்த டே எது? ஜும்மா. ஜும்மா. ஆக்சுவலி நான் எப்படி கேக்குறேன்னா, பக்ரீத், அதாவது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் தான் நாட்களிலே மிக சிறந்த நாட்கள். ஓகே, சரி. ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை நம்ம நிறைய அமல் செய்யறோம் தெரியுமா? அந்த அமல அல்லாஹ் தஆலா நேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எல்லா நாட்களையும் நம்ம அதிகமா தொழுவோம், நோன்பு வைப்போம், வேற என்ன நிறைய விக்ர் செய்வோம், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், தர்மம் செய்வோம். ஆனா இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல நம்ம செய்யறோம் தெரியுமா நிறைய நன்மையான விஷயங்கள். இது அல்லாஹ் தஆலா ரொம்ப நேசிக்க கூடியவனா இருக்கிறான். அல்லாஹுடைய நேசம் நம்மளுக்கு வேணுமா வேணாமா? வேணுமா? வேணும். கண்டிப்பா அல்லாஹுடைய நேசம் நம்மளுக்கு வேணும். அப்பதான் நம்ம என்ன எதுக்கு போக முடியும்? மர்மையில
சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு போக முடியும். எஸ், அப்ப அல்லாஹ் ஜென்னாக்கு நம்ம போக முடியும். அதுக்கு மெயினான ஒரு காரியம் அல்லாஹ்வுடைய நேசம் நம்மளுக்கு வேணும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த முதல் 10 நாட்கள நீங்க செய்யறத எல்லா நாட்களையும் செய்யறதை விட இது சிறந்ததா இருக்கு. இன்னும் இது அல்லாஹ் தஆலா நேசிக்க கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நிறைய நல்ல அமல் இதுல நம்ம செய்யணும் தானே. நிறைய குர்ஆன் விக்ர் செய்யணும். அண்ட் மெயினா இந்த நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லுங்க. அண்ட் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லீல் சொல்லுங்க. நெக்ஸ்ட் தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. உங்களுடைய பொருள் உணர்ந்து அல்லாஹ் தஆலா எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான், எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கான், ட்ரெஸ் கொடுத்திருக்கான், வீடு கொடுத்திருக்கான், நல்ல அம்மா தான் கொடுத்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப ஸ்பெஷலா நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இந்த நாட்களை அதிகமான விக்ர் நம்ம செய்யணும். சரியா? செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. அண்ட் வந்து டே 9ல நம்ம என்ன பண்ணுவோம்? துல்ஹஜுடைய டே 9ல அரஃபா நோன்பு வைப்போம். அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன? ஏன் நம்ம அரஃபா நோன்பு வைக்கிறோம்? என்ன நன்மை கிடைக்கும் அது வச்சா? யார் ஒருத்தவங்க அரஃபா நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துக்கும், அந்த அரஃபா நோன்புக்கு முன்னாடி உள்ள வருஷத்துக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்கும் அது என்னவா இருக்கு? நன்மையா இருக்கு. சிறுபாவங்களை மாஷா அல்லாஹ், சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய சின்ன சின்ன பாவங்கள்லாம் நம்ம செஞ்சிருப்போம்ல, தெரிஞ்சோ தெரியாம நிறைய சின்ன சின்ன பாவங்களை செஞ்சிருப்போம். அதெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன்னு சொல்றான். ஒரே ஒரு நோன்பு வச்சா போதும், அரஃபா நோன்பு அன்னைக்கு. ஓகேவா? இந்த இயர் நம்மளாம் வைக்கலாமா? நோன்பு வைக்கலாமா? ஓகே. நம்மளுடைய சின்ன சின்ன பாவங்கள்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும்ல. அதனால இந்த டே 9ல இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? அரஃபா நோன்பு வைக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து டே 10ல என்ன பண்ணுவோம்? டே 9க்கு இப்ப வந்தாச்சு. ஓகே, துல்ஹஜ்ல டே 9 வரைக்கும் நிறைய விக்ர் செஞ்சு குர்ஆன் ஓதணும், ஈத் கொண்டாடணும். மாஷா அல்லாஹ். அதுக்கு பேர் என்ன? ஹஜ் பெருநாள், ஈதுல் அத்ஹா. ஓகே. இதுக்கு வந்து தியாக திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன் தியாக திருநாள் சொல்றாங்க? என்ன காரணம்? ஏன் ஈதுல் அத்ஹா நம்ம கொண்டாடுறோம்? ஏன்னா நம்ம ஒரு கோட்டை வந்து நம்ம தியாகம் பண்றோம்ல. யார நம்ம நினைவு கூறுறோம் அந்த பெருநாள் அன்னைக்கு? நபி வெட்ட போனாங்களா, அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆடை அப்படின்னு சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா வெட்ட சொல்லி கனவுல சொன்னான். சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன பண்ணாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க. யார்கிட்ட? ஹாஜர் அலைஹிஸ்ஸலத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலத்தையும் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? அனுமதி கொடுத்துட்டாங்க. இது மறுபேச்சுமே பேசல. அல்லாஹ்க்கு உடனே அவங்க என்ன பண்ணாங்க? கட்டுப்பட்டு தன்னுடைய மகனே, யாராச்சும் தன்னுடைய மகனை வெட்டுறதுக்கு துணிவாங்களா? நம்ம எவ்வளவு பயப்படுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்தினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய மகனையே அறுக்கிறதுக்காண்டி போனாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன வஹி அறிவிச்சான்? நீங்க அதுக்கு பதிலா குர்பானி பிராணிய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சான். சோ அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுக்கு ரொம்ப தியாகம் செஞ்சாங்க. இன்னும் தக்வா உடையவங்களா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் சொன்னதை மட்டும் நம்ம செய்யாட்டி அல்லாஹ் தஆலா என்ன தண்டிச்சிருவானே, அதனால அல்லாஹ் சொன்னதுக்கு நான் உடனே கட்டுப்படணும்னு சொல்லிட்டு யாரா இருந்தா என்ன, என்னோட இறைவன் சொல்லிட்டா நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுக்கிறதுக்காண்டி போனாங்க. அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். சோ அதை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாள் அன்னைக்கு நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜாலியா குர்பானி கொடுத்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. இந்த டேஸ்ல நம்ம என்னென்ன பண்ணணும்? துல்ஹஜ்ஜுடைய 10 டேஸ்ல தக்பீர் சொல்லணும், குர்பானி கொடுக்கணும், தக்பீர் சொல்லணும், அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும், திக்ர் செய்யணும், 5 வேளை தொழுகையும் நம்ம தொழுவணும்.
மாஷா அல்லாஹ். ஓகே, நிறைய திக்ர்ல இன்ஷால்லா ஈடுபடுங்க. அல்லாஹ் தாலா நிறைய கூலிகளை நம்மளுக்கு கொடுப்பான். சரியா? ஓகே, தக்பீர் சொல்லுவோமா? இப்ப நம்ம சொல்லுவோமா? தக்பீர் சொல்லுவோமா? நான் சொல்லி தரட்டா உங்களுக்குலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன், கவனிங்க. நெக்ஸ்ட் இன்ஷால்லா நீங்க சொல்லுங்க. ஓகே, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. யார் சொல்ற அந்த தக்பீர? எங்க சத்தத்தை காணோம்? மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லைன் சொன்னீங்களா மேம், அது மட்டும் தான் மேம் தெரியும். அதுக்கு அடுத்த ஒரு லைன் தெரியாது மேம். உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். வேற யார் தக்பீர் சொல்றா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாஷா அல்லாஹ். வேற யாரும் சொல்லலையா? 2 பேர் தான் வந்திருக்கீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த டேஸ்லலாம் அதிகமா இன்ஷால்லா தக்பீர் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இதுக்கான அதிக நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு, அப்புறம் நம்மளுக்கு சொல்லித்தர ஆசிரியர்களுக்குலாம் கொடுக்கணும் இன்ஷால்லா. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகேமா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்ததாக கன்சுல் இல்ம் அகாடமியின் ஆசிரியை சஃப்ரினா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்? அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாருக்குமே என்னாச்சு, சம்மர் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் ஹாப்பியா? நம்ம சந்தோஷமா இருந்தா யாருக்கு தேங்க் பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு தேங்க் பண்ணனும். எல்லாரும் தேங்க் பண்ணீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் தேங்க் பண்ணீங்களா அல்லாஹ்க்கு? எஸ் மேம். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மெயினா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, தொழுகையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எஸ், யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம தொழுகையை விடவே கூடாது. புரியுதா? தொழுகை தான் நமக்கான எதுக்கான கீ? ஜன்னாக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? கீ வேணும். கீ இல்லாம ஜன்னா ஓபன் பண்ண முடியுமா? என்ன பண்ணக்கூடாது? தொழக்கூடாது. சரி, தொழுகையில என்ன பண்ண போறோம்? நம்ம தொழுகையில யார்கிட்ட பேசுவோம்? நம்ம அல்லாஹ் கிட்ட பேச போறோம். சரி, ஓகே. அல்லாஹ் எப்படிமா நம்மள கூப்பிடுவான்? எப்படி ரிங் அடிக்கும்? நமக்கு எப்படி ரிங் அடிக்கும்? நமக்கான அதான் தான் நமக்கான ரிங்கிங். அதான் சத்தம் கேட்டோம்னா என்ன பண்ணணும்? எஸ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். என்ன பண்ணுவோம்?
உடனே பண்ணும். சரி ஓகே, அல்லாஹ்க்கு எந்த நம்பர்ல நம்ம கால் பண்ணணும்? அல்லாஹ்க்கு என்ன நம்பர்ல கால் பண்ணணும்? நம்பர் சொல்லுங்க பாப்போம். 244. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். 24434. டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர் கால் பண்ணி போடணும். இந்த நம்பர் எதுல நம்ம கால் பண்ணணும்? நம்ம மொபைல் எடுத்து கால் பண்ணணுமா? நம்மளுடைய ஃபர்ல் ரக்காயத்து, ஒவ்வொரு நேர தொழுகைக்குடைய ஃபர்ல் ரக்காயத்து இதுதான் 24434. இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ்க்கு கால் பண்ணணும், அல்லாஹ் கிட்ட பேசணும். இன்ஷா அல்லாஹ் பேசுவோமா அல்லாஹ் கிட்ட? அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுவான். எதுல, எந்த சூறால அல்லாஹ் நம்ம கூட பேசுவான்? நம்ம பேசுறதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பேசுவான்? எஸ், அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வும் நம்ம கூட பேசுவான் இன்ஷா அல்லாஹ். சோ என்ன பண்ணணும்? நம்ம அல்லாஹ் கிட்ட டெய்லி பேசணும். டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய விஷயங்களை ஷேர் பண்ணணும். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய ஹாப்பினஸ் எதுவா இருந்தாலும் யார்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும்? இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆல்ரெடி நம்ம என்ன மந்த்ல இருக்கோம்? துல்ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜாங்கிறது வருஷத்துடைய லாஸ்ட் எண்டிங். நம்மளுடைய மார்க்கத்துப்படி, நம்மளுடைய இஸ்லாமிய வருட பிறப்பு வந்து அடுத்து வரப்போது முஹர்ரம். இதுதான் நம்மளுடைய இயர்ல லாஸ்ட். சோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் எண்டிங்ல நம்ம இருக்கும்போது இது ரொம்ப பிளஸ்டான மந்த். நமக்கான அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். இந்த மந்த்ல உள்ள ஒவ்வொரு டேவும் ரொம்ப ப்ரீஷியஸான டே. இந்த டேல முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தக்பீராத் ஓதணும். இப்ப சொல்லி கொடுத்தாங்க தக்பீராத், எல்லாம் காதுல வாங்குனீங்களா? இந்த தக்பீராத் சொல்லும் போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் லைன் என்னமா? ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன தக்பீராத் ஓதுறாங்க? என்ன மீனிங்? என்ன மீனிங்? அல்லாஹ் அக்பர் என்ன மீனிங்? Allah is greatest. சரி ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து கிரேட்டஸ்ட், அல்லாஹ் மிக பெரியவன் தமிழ்ல. ஓகேவா? சரி ஓகே, இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அல்லாஹ் மிக பெரியவன் சொல்லும் போது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? எல்லாரும் ஃபிளைட்ல போயிருக்கீங்களா? ஃபிளைட்ல எல்லாரும் போயிருக்கீங்களா? எல்லாருமே மேக்ஸிமம் போயிருப்பீங்க. இல்ல அப்படின்னா சான்சஸ் இருக்கு பாக்கிறதுக்கு. சரி, நீங்க ஃபிளைட்ல இருந்து கீழே பார்க்கும்போது இந்த உலகம், அதாவது இங்க இருக்கிற லேண்ட் எப்படிமா தெரியும் நம்ம கண்ணுக்கு? ரொம்ப மினிமைஸா தெரியும், குட்டியா தெரியும். ஓகேவா? குட்டி குட்டியா தெரியும். பாக்குற கடலா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும்? குட்டி குட்டியா தான் தெரியும். அப்படிதானே? பாத்திருக்கீங்களா நீங்க? மேலே கீழே பார்க்கும்போது எல்லாம் குட்டியா இருக்கும். அப்ப நம்மளுடைய கண்ணுக்கு எல்லாமே மினிமைஸ்டா தெரியும். ஓகேவா? மினிமைஸ்டு என்ன சொல்றேன்னு புரியுதா? குட்டி குட்டியா தெரியும். அதே மாதிரி இந்த அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் தான் பெரியவன். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பாக்குறதுமே என்ன? எல்லாமே மினிமைஸ்டு தான். நீங்க எவ்வளவு ஜூம்ல வச்சு பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெருசு, எவ்வளவு கிட்ட வச்சு பார்த்தாலும் சரி, நம்ம எல்லாம் என்ன? மினிமைஸ்டு தான் பாத்துட்டு இருக்கோம். அது எந்த ஒரு படைப்புனாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்புல எல்லாமே என்ன? மினிமைஸ்டு தான். நம்மளை பொறுத்தவரை யாருமா பெருசு, யாரு பெரியவன்? நீங்க மெமரி நீங்க சொல்லும் போது என்ன பண்ணணும்? இத ஞாபகம் வச்சு சொல்லணும். யா ரப்ப அல்லாஹ் தஆலா, நீதான் பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்துல நம்ம யார வேணா பெரிய நினைச்சிட்டு இருக்கலாம், எது வேணாலும் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் தப்பு. அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லாம் மினிமைஸ்டு தான். அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன். சோ அந்த நினைப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தக்பீராத் சொல்லணும், அல்லாஹ்வை நிறைய புகழணும். அல்லாஹ் நமக்கு நிறைய அல்லாஹ் புகழ்னா என்ன தருவான் நமக்கு? என்ன சொல்லுங்க பாப்போம்? ரவுலத்துல் அத்ஃபாலுக்கு தெரியுமே, நன்மை மட்டும்தானா? என்ன வசனம் இருக்கு? குர்ஆன் வசனம் என்ன இருக்கு? அல்லாஹ்வை நன்றி செலுத்தணும், அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான் நமக்கு? அல்லாஹ்வும் நமக்கு நம்ம கேக்குறதெல்லாம் அல்லாஹ் செய்வான். லைன் ஷக்கர்தும் லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்க அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்துனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? அதிகமா தருவான் இன்ஷா அல்லாஹ். சோ நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை கேட்டிருக்கீங்க. அதன்படி என்ன பண்ணணும்? அமல் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமா தொழுகையை விடக்கூடாது. யாருக்காகவும் தொழுகை விடக்கூடாது. எங்க அம்மா எழுப்பி விடல, be to iman to me, I will also be grateful to you. If you are grateful to me, or you, and I will also be grateful to you. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதை அதிகமாக்கி தருவேன்னு சொல்லியிருக்கான். சோ எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ் கொடுக்குற கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். புரியுதா? சோ ஒபே பண்ற ஃபர்ஸ்ட் ஒபே தான் சலா. சோ சலாவை என்ன பண்ணக்கூடாது? எக்காரணத்து கொண்டும் யாருக்காகவும் விடவே கூடாது. சோ தொழுகைங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. எங்க கேட்பான் அல்லாஹ்? நம்மளுடைய கேள்வியா? முதல்ல கேள்வி எங்க கேட்பான்? கபூர்லயா கேட்பான்? கபூர்லயா கேட்பான்?
No, ma'am. எஸ், மறுமை நாள்ல நமக்காக அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வியே தொழுகையை பத்தி தான். அந்த தொழுகையில யாருமே என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமா இருக்க கூடாது. 5 நேரம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் யாருக்காகவும் விடக்கூடாது. புரியுதாப்பா? எங்க அம்மா, அவங்க அம்மாவோட ரீசன், உங்களுடைய பேரண்ட்ஸோட ரீசன், வெளியில போற ரீசன், எந்த ரீசன் இருக்கக்கூடாது. சோ அல்லாஹ்க்கு நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பொருந்திக்கொள்ள அடியானாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடிய அடியானாகவும் மாறணும். இன்ஷா அல்லாஹ் மாறுவோமா? இன்ஷா அல்லாஹ் மேம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோர்ஸை பொறுத்தவரையும் என்னோட ஒவ்வொரு விஷயமும் நீங்க எனக்கு ஃபீட்பேக்ஸா சென்ட் பண்ணது எல்லாமே நான் படிச்சேன். எல்லாமே எனக்கு அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இல்ல, முழுக்க முழுக்க ரப்புடைய உதவியும் ரப்புடைய ஆற்றல் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிருக்க முடியாது. அது முழுக்க முழுக்க கொடுத்த ரப்புக்கே நம்ம என்ன பண்ணுவோம், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல கத்துக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு லேர்னிங்கா இருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் என் லைஃப்ல நான் அப்ளை பண்றதுக்கு நிறைய விஷயங்களை உங்களுமா நான் கத்துக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இது வந்து மறுமை முறையும் தொடரும். அடுத்தடுத்த விஷயங்களையும் நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துப்போம். இன்ஷா அல்லாஹ் கத்துப்போமா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. Jazakumullah khair. Barakallah feek, dear. Alhamdulillah. Finally, I invite our academy teacher, sharing 2 words of thanks. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த நிகழ்ச்சியை கிராத் ஓதி துவங்கி வைத்த உஸ்தாதா ஷெரீன் அவர்களுக்கும், நம் அனைவரையும் அழகிய முறையில் வரவேற்ற உஸ்தாதா நாதிரா ஃபர்வீன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டும் குர்ஆன் தர்ஜுமாவை கொண்டும் மேலும் அழகு சேர்த்த நம் மாணவ செல்வங்களான தஹ்சீனா, சாரா, ரமீன், ஷஹாப் அவர்களுக்கும், கோர்ஸை பற்றி அழகிய முறையில் நமக்கு விவரித்த உஸ்தாதா பெனாசிர் அவர்களுக்கும், படித்து முடித்த மாணவர்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ செய்த உஸ்தாதா ரஹிமா அவர்களுக்கும், மாணவர்கள் மார்க்க கல்வியை கற்க உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்களுக்கும், எம் அகாடமி ஆசிரியர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை தொகுத்து வழங்கிய உஸ்தாதா ஃபர்ஹானா அவர்களுக்கும் கன்சுல் இல்ம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரான். அல்லாஹ் நம் அனைவரின் நல்ல அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக. இன்னும் நம் அனைவரையும் தொடர்ந்து கல்வி பாதையில் பயணிக்க கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته.